Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல class 7 term 1 chapter 1 number systemல introduction வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க நம்ம இந்த சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்டீஜர்ஸ்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி வந்து அடிஷன் வந்து பண்ணுவோம், அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன்ல வந்து பார்ப்போம். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா வந்து என்ன, ஆர் அ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஜீரோ அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். அதாவது ஒரு நம்பர் லைன் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னா வந்து என்ன, அது வந்து ஜீரோவை தவிர்த்து ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் ஜீரோ சேர்த்தி வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ஹோல் நம்பர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், ஜீரோ, அதுக்கப்புறமா நெகட்டிவ் நம்பர்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததை தான் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த இன்டீஜர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா பை இசட், சிம்பிள் இசட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா இன்டீஜர்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இங்க ஜீரோ இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இங்க -1 -2 -3 -4 -5, ஸோ அப் டு -இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லலாம், இன்டீஜர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றது தான் அவங்க நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஜீரோ அண்ட் இது எல்லாமே, இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்பர் லைன்ல வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்ப்போம் அடுத்தது. அதுக்கு முன்னாடி சில ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம 1 by 1 வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்பர் லைன்ல எப்படி வந்து மார்க் பண்றது, ஆட் பண்ணும் போது நம்பர் லைனை யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பார்ப்போம். Write the following integers in ascending order. Ascending order அப்படின்னும் போது என்னது, ஸ்மாலர் நம்பர்ல இருந்து பிகர் நம்பருக்கு வந்து நம்ம எழுதணும். அதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ நெகட்டிவ் சைன் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டா வந்துடும். அதாவது இப்போ வந்து பாசிட்டிவ் நம்பர் 10 எடுத்துக்கிட்டோம்னா 10 பெருசா 5 பெருசா அப்படின்னு கேட்டோம்னா 10 தான் பிகர் நம்பர். ஆனா இதே நெகட்டிவ் நம்பர்ஸ்ல அப்படியே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா வரும். அதாவது -5 பெருசா -10 பெருசான்னு கேட்டா -5 தான் வந்து பெருசு, -10 பெருசு இல்லை. ஸோ தட் வில் பி ஸ்மாலர் நம்பர். -10 is smaller number compared to that of -5. ஸோ இதை எப்படி வந்து எழுதலாம், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மாலர்ல இருந்து பிக்கர். ஸோ அப்பனா என்ன வரும், ஃபர்ஸ்ட் -10 வரும், அடுத்தது -6, அடுத்தது -5, அடுத்தது 0, அப்புறம் 2, அப்புறம் 4, அதுக்கப்புறமா 10. ஸோ இதான் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இப்படிதான் எழுதுவோம். செகண்ட் கொஸ்டின், இஃப் த இன்டீஜர்ஸ் -15, 12, -17, 5, -1, -5, 6 are marked on the number line, then the integer on the extreme left is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸ் இங்க கொடுத்துருக்க இன்டீஜர்ஸா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஃபர்ஸ்ட் வந்து -15, ஸோ -15 இந்த இடத்துல, அடுத்தது வந்து 12, ஸோ 12 வந்து இங்க, அண்ட் -17 இந்த இடத்துல, 5 இங்க, அப்புறமா -1, -5 அண்ட் 6. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆர் மார்க் ஆன் த நம்பர் லைன் தென் த இன்டீஜர் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீஜர் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்து என்ன இருக்கு, -17 தான் வந்து இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் -17. இன்டீஜர் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைட்ல எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல என்ன இருக்கு, -17. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 40க்கு வந்து நம்மளுக்கு இங்க என்ன வரும், 0, அதுக்கப்புறமா வந்து
10 வரும், 20, 30, 40. ஆக்சுவலி வந்து நம்பர் லைன் படி இது வந்து இங்கே வரணும். ஆனா கொஸ்டின்ல வந்து அவங்க இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், ஜீரோவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல தான் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து வரும். இவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறது இந்த பக்கம். ஸோ அது வந்து மாத்தி கூட வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ -10, அப்புறமா -20, -30, -40, -50, -60 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம், 0 இங்க வரும் 10, 20, 30, 40, 50. இங்க வந்து -10, -20, -30, -40, -50 and -60. ஸோ இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கிறது இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இப்படி மாத்தி வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்பேர் த கிவன் நம்பர்ஸ் அண்ட் ரைட் லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு இந்த பாக்ஸஸ். ஸோ -65 வந்து என்னது, இட் இஸ் லெஸ் தேன் 65. பாசிட்டிவ் 65 தான் வந்து பிகர் நம்பர் கம்பேர் டு -65. ஸோ நெக்ஸ்ட் 0 இஸ் லெஸ் தேன் 1000. இங்க வந்து 1000 வந்து வரும். அண்ட் -2018, -2018 ரெண்டுமே சேமா இருக்கு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ ஈக்குவல் டு சைன் வந்து வரும். ஸோ இங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்மாலர் வேல்யூ 0 லெஸ் தேன் 1000. இங்க வந்து -65 ஸ்மாலர் வேல்யூ. ஸோ இப்படி வரும். எங்க ஸ்மாலர் வருதோ இந்த பாயிண்டட் எண்ட் வந்து அந்த பக்கம் வந்து ஃபேஸ் ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th கொஸ்டின் பார்த்தோம். ஸோ 5th கொஸ்டின்ல ரைட் த கிவன் இன்டீஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா பிகர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். இதான் வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் நம்பர்ஸ்ல எது பெருசா இருக்கோ தட் வில் பி த ஸ்மாலர் நம்பர். ஸோ இங்க பிக்ல இருந்து ஸ்மால் எழுதணும். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல எது ஹையஸ்டா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 19 இருக்கு, 0, 12, மைனஸ் இது நெகட்டிவ்லாம் விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஏன்னா பிக்கர்ல இருந்து ஸ்மாலர் எழுத போறோம். ஸோ அப்பனா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது 47 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 47 அடுத்த ஸ்மாலர் நம்பர் 47க்கு அடுத்த ஸ்மாலர் நம்பர் வந்து 19. அதுக்கப்புறமா வந்து 12, 3, 0, -4, -9, -27, -35, -22 விட்டுட்டோம். -22 அப்புறமா தான் -27, -35. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னும் போது பிகர் வேல்யூல ஸ்டார்ட் பண்ணி ஸ்மாலர் வேல்யூ வரைக்கும் வந்து நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் யூசிங் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்டீஜர்ஸை ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம ஆட் பண்றோம், பிளஸ் சைன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் ஃபார்வர்ட், அதாவது இந்த பக்கம் மூவ் பண்ணணும். அது 0ல இருந்து தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அடிஷன் பண்ணும் போதும் சரி, சப்ராக்ஷன் பண்ணும் போதும் சரி. அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து பார்க்கலாம் யூசிங் த நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன்ல நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படி வரும் வேல்யூஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதாவது இப்போ 2 நம்பர் கொடுத்து அதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். புக்லயே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, -1, -2, -3, -4, -5, -6, -7. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து ஆட் +5 and -3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன பண்ணோம், +5 + -3 வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து +5. ஸோ என்ன பண்ணணும், 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே. ஸோ அப்போ 0ல இருந்து 5 மூவ்ஸ், 1, 2, 3, 4, 5.
ஸோ நம்மளுக்கு இங்க வந்து வரும். அண்ட் அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும். மைனஸ்னா என்னது, ஸ்டெப் பேக்வேர்டு, பேக் சைட்ல வந்து போகணும். எங்க முடிஞ்சதோ அங்க வந்து தொடங்கணும். -3 அப்பனா 3 மூவ்ஸ் டு த பேக்வேர்டு. ஸோ 1 2 3. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ ஆரோ மார்க் இந்த பக்கம் போடணும். ஸோ ஆன்சர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னது, இட் இஸ் 2. ஸோ 2 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்படிதான் வந்து நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் -6 பிளஸ் -4. ஸோ இதுக்கு வந்து பார்ப்போம். ஸோ 0 இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ 0ல இருந்து நெகட்டிவ் சைன் இருந்தா என்ன பண்ணணும், ஸ்டெப் பேக்வர்ட். ஸோ 0ல இருந்து -6 6 டைம்ஸ். ஸோ 1 2 3, அதாவது 6 ஸ்டெப்ஸ். 1 2 3 4 5 6. ஸோ 0ல இருந்து -6. அதுக்கு அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து பிளஸ் -4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியுமே நெகட்டிவ் சைன் தான் இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும், 4 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட் வந்து நம்ம போகணும். இந்த ஸ்பேஸ் இல்லை, நம்ம லைனை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்பர் பண்ணிக்கலாம். ஸோ -8 -9 -10 -11. ஸோ அப்போ இங்க இருந்து 6 7 8. ஸோ இப்போ வந்து நம்ம -6ல இருக்கு பாயிண்ட். என்ன பண்ணணும், -4 திருப்பியும் இருக்கிற பிளேஸ்ல இருந்து பேக்வர்ட் போகணும் 4 ஸ்டெப்ஸ். ஸோ 1 2 3 4. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க வரும். ஸோ -6 -4 இஸ் -10. ஸோ இப்படிதான் வந்து நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணணும். நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிளேஸ்ல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து பேக்வர்ட் வந்து மூவ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் யூசிங் தி நம்பர் லைன் வெரி வெரி ஈஸி. இப்போ வந்து நம்ம இதுக்கு ட்ரை தீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 3ல. அந்த ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை தீஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் யூசிங் த நம்பர் லைன் ஆக்டிவிட்டி. ஸோ -4 + 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, -4. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 4 ஸ்டெப்ஸ் நெகட்டிவ் அப்படின்றதுனால வந்து நம்ம என்ன பண்ணணும், பேக்வர்ட் மூவ் பண்றோம். 0ல இருந்து பேக்வர்ட். ஸோ இப்படி வந்துரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் +3. ஸோ பிளஸ் இருக்கு, பாசிட்டிவ் சைன் இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும், இருக்கிற பாயிண்ட்ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வந்து போகணும். ஸோ 1 2 3. ஸோ அப்ப எங்க வரும், இங்க வந்து வரும். ஸோ ஆன்சர் வந்து -1. ஸோ இட் வில் பி -1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் -4 + -3 இருக்கு. 0ல இருந்து -4க்கு வந்து நம்ம போறோம். ஸோ பேக்வர்ட் போறோம், ஏன்னா நெகட்டிவ் சைன் இருக்கு. திருப்பியும் +-3, பிளஸ் இன்டூ மைனஸ் ஆயிடும். ஸோ -3. ஸோ அப்பனா என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்ம -4ல தான் இருக்கும். அப்போ இங்க இருந்து பேக்வர்ட் போகணும். ஸோ 1 2 3. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது, -7. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் +4 -3. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். +4 இருக்கு. ஸோ ஃபார்வர்ட் வந்து 4 ஸ்டெப்ஸ். 1 2 3 4. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்க வரும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கும், -3 இருக்கு. ஸோ அப்போ என்ன வரணும், நம்ம 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் வந்து வரும். 1 2 3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இட் வில் பி +1. ஸோ இப்படிதான் வந்து நம்பர் லைன்ல அடிஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட். இப்படிதான் வந்து நம்ம அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்பர் லைன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் வெறும் 2 இன்டீஜர் கொடுத்தாலும் நம்ம ஆட் பண்றதும் வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம்.
ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.